100 வயது தருவன. இந்த பாடலை எழுதியிருக்கிறவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் இந்த பாடலில் நாம் என்ன மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டோம்னா 100 வயது வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக ரொம்ப எளிய நடையில் சொல்லியிருக்கிறாரு. இப்போது நாம் இந்த பாடலை படிக்கலாமா? இப்போது முதல் 4 வரியில் என்ன சொல்லியிருக்காரு? உடலில் இன்பம் உடையவர் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோன்னு சொல்லியிருக்கார். அதாவது உடலில் யாருடைய உடல் நல்ல உறுதியாக இருக்கோ அவங்களுக்கு தான் நல்ல இன்பமான வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு நோயாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தான் பணம் இருக்கட்டும், இல்லை நிறைய நகை பொருள் இருக்கட்டும், நிறைய சொத்து இருக்கட்டும், இது எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சரி, அடுத்த 4 வரியில் என்ன சொல்கிறார் பார்ப்போமா? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணுங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் வந்ததும் என்ன சொல்கிறோம்? நம்முடைய வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும், நம்முடைய பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அதுமாதிரி வீட்டில் என்ன செய்வாங்க? உங்கள் அம்மா அழகாக வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க. தினமும் அதை வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி காலையில் எழுந்து கோலம் போட்டு தூய்மையாக வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்தமாரி எந்த இடத்துல சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்குதோ அங்கே தான் நல்ல ஆரோக்கியமான சூழல் இருக்கும், அங்கே வாழறவங்களுக்கு நல்ல உடல்நிலை இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். இதை தான் அப்போவே நம்முடைய கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அடுத்தது பாருங்க, காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நடை நோய்க்கு தடைன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். காலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம யமன் அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய மரணம் நம்மக்கிட்ட நெருங்காது. நம்ம நல்லா நடக்கணும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நடந்தே தான் ரொம்ப தூரம் போவாங்க. இப்போல்லாம் நம்ம அடுத்த தெருவில் உள்ள கடைக்கு போகணுன்னாலே நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம்? மிதிவண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை இன்னும் பெரிய வசதியான வீட்டில் என்ன பண்ணுவாங்க? மகிழுந்தில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. இப்படி இல்லாமல் நாம் நடந்து போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நடக்கிறோமோ அவ்வளோக்கு அளவு நம்முடைய உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 4 வரி பாருங்கள். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம குடிக்கிறது அதாவது நம்ம சாப்பிட்றது என்ன அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. என்ன சாப்பாடாக இருந்தாலும் நம்ம குளித்த பிறகு சாப்பிடணும். அப்போ தான் நம்ம குளித்த பிறகு தான் நல்லா நம்முடைய வயிறில் பசி எடுக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டோன்னா பசித்த பிறகு சாப்பிடும்போது தான் அது நம்ம உடலுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, படுத்தா நல்லா தூங்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாக்கா அது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய நல்ல நீண்ட ஆயுளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம். அதை தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அடுத்த 4 வரியில் இன்னும் அழகாக சொல்கிறாரு பாருங்க. தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின்பு உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயதும் தருமப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தூய காற்று நன்னீர் இதுதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப சவாலான விஷயமாவே இருக்குது. நம்முடைய காற்றில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பல வாகனங்களுடைய புகை, இன்னும் மற்ற தொழிற்சாலையுடைய புகையெல்லாம் கலந்து இன்னைக்கு காற்று ரொம்பவே மாசுபட்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கவலையாகவும் இருக்குது. இதை நம்ம படித்ததோடு இல்லாமல் இதை நம்ம எல்லாரும் கடைப்பிடிச்சு இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாரும் நடந்து அதிகமாக போய் பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம சில பயிற்சிகளை செய்வோமா? இப்போ முதல்ல பொருள் அறிக அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இப்போ அதில் நித்தம்னா என்னம்மா பொருள்? நாள்தோறும். நித்தம் நாள்தோறும். நித்தம் நாள்தோறும். அடுத்தது பேணுதல். பேணுதல்னா என்னம்மா? பாதுகாத்தல்.
ஆயுள். ஆயுள்னா வாழ்நாள். உலாவி. உலாவின்னா என்னப்பா? நடந்து. சரி. சுண்ட பசித்த. சுண்ட பசித்தனா என்ன? நன்கு பசித்த பின். அடுத்தது காலன். காலன்னா என்ன சொன்ன? யமன். சரி, அழகா இதை எல்லாரும் உங்களுடைய நோட்டில் எழுதிக்கலாமா?